பதட்டம் அந்த இதெல்லாம் அதுல இருக்காங்க. இப்ப வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து நினைச்சாருலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே மனசெல்லாம் அப்படியே புழுங்குது. இவ்வளவு ஆச்சு, ரெண்டு பேர் ஆதரவு கொடுக்கணும். திருமாவளவன் கொடுத்துட்டாருன்னா சிஎம் ஆயிடுவாரு. அவரு ஏன்டா இப்படி பண்றாரு இல்லையா. நேத்துல இருந்து நாங்க சாப்பிடவே இல்லை. எங்க வீட்டுக்காரர் 4 நாளா வேலைக்கே போல, ரொம்ப பைத்தியமா இருக்கு. இப்ப நான் வேலைக்கு போயிட்டு தான் வரேன், அதே பிளாட்ல தான் செய்யறேன். ஆனா என்ன பாருங்க, உடம்பெல்லாம் ஒதுது. இப்ப பாருங்க என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது. எப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா நாங்க நொச்சி குப்பத்துல இருக்கோம், எங்களுக்கு வீடு வரல எங்களுக்கு. அதாலேயே நாங்க இந்த ஆட்சி போனோம். ரொம்ப ஃப்ராடு பண்றாங்க. புது ஆட்சி வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோமா. இதுக்கு வரைக்குமே அந்த ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும் தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆனா அவருக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அவர் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அவர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை வர வேணாம்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து கெட்ட எண்ணம். அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் வருவார். எத்தனை பேர் சதி பண்ணாலும் நடக்காத கதை. அவர் மட்டும்தான் ஜெயிப்பார், அவர் மட்டும் தான் வருவார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் வரணும். சதி பண்றவங்க எல்லாம் அழியணும். சாப்பிட்டவனே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. மற்றவங்களை வர விடுங்க, புதுசா இருக்கிறவங்கள வர விடுங்க. அதானே கேக்குறாங்க. நீங்களே சம்பாதிக்கணும், நீங்களே சாப்பிடணும். புதுசா வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளவு பேர் நடிகர்லாம் நின்னாங்க. 108 இடம் யார் ஜெயிச்சா? தனியா நின்னு அவர் தானே ஜெயிச்சாரு. அவரை வர வச்சு பாருங்க. அவரை கண்டு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாத வர வச்சு பாருங்க, தெரியும். யார் கூட்டணி வச்சா லாங்கா இருக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டு அதை பொறுமையா கையாண்டு அதுக்கு உண்டான ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செஞ்சா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, ஜெயிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி அமைக்க முடியல வந்து கவர்னர் தாங்க தருகிறாரு. அவன் கவர்னரோட வேலை வந்து புதிய பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அதான் அவருடைய வேலை. அவர் வந்து ஆட்சி அமைக்க சட்டத்தை நிரூபிக்கணும், சட்டத்தை தான் நிரூபிக்கணும். உள்ள ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து மத்திய அரசும். சார் வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்கள் 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? எதனால ஆட்சி அமைக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் நின்று இதுவரை சாதிச்சது பெரிய சாதனை தான். ஆனால் குறையும் போது இன்னொருத்தர் கேட்கும்போது மற்றவங்களுடைய தயவும் தேவைப்படுது. அதனால கூட்டணி இருந்தால் தான் நல்லது. மேடம் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இது என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவங்க 108 இடம் ஜெயிச்சது பெரிய வெற்றி தான் சார். அவங்க தனிமை இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாரும் அவர் மேல ஒரு ஹோப் வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அவரோட பெரிய வெற்றி தான். அவங்களுக்கு இந்த மட்டும் ஆட்சி அமைச்சிருக்கணும். அது மாற்றம் நல்லது தானே, எல்லாரும் ஏத்துக்கிட்டு வர்றது நல்லதுதான். ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. அவர் வந்து நிறைய புதுசு இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பண்ண போறேன்னு நிறைய சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் ரீதியா நிறைய கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவர் கிடைச்சிருக்கணும், ஆட்சி அமைச்சிருக்கணும். அது டிலே ஆகி போயிட்டு இருக்கிறது பார்க்கணும் சார். சார் வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் அவர் வந்து இந்த வருஷம் வர மாட்டாரு, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல தான் ஜெயிப்பாருன்னு நாங்கள் எல்லாம் நினைச்சோம். இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து ஏதோ நடிகர் வராது ஓட்டு போட்டாங்க. பாதி பேர் வந்து சரி மாற்றம் வரட்டும்னு போட்டாங்க. அதனால வந்து இப்போ ஒரே பிக்கலா இருக்கு. அவரு முதல்வர் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா கூட பேருங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி ஏதோ சொல்றாங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது சார். ஆயிடுச்சு சார். அதான் சார் ஒண்ணுமே புரியல சார். யார் வேணா நல்லா செய்தேன் சார். நல்லது சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சு இது வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் கருத்து சொல்றதோட மற்றவங்களோட விருப்பத்தை எப்படி சொல்றதுனாக்கா, இவ்வளோ வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் ஜெயிச்சிருக்காரு, புரியுதுங்களா? தனி ஒரு மனிதனா வந்து நின்று சாதிச்சிருக்காப்புல. அவரோட எப்படி சொல்றதுன்னா, தளபதி அவர் பேரு. தளபதி பேரோட தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் வந்து தமிழன் சொல்லிட்டு ஒரு தளபதியா வந்திருக்காப்புல. ஆனா அதை மக்கள் ஏத்துக்கினாங்க. கூட்டணி ஆட்சிங்க எல்லாமே யாரும் ஏத்துக்கல, புரியுதுங்களா?
ஆனா இன்னைக்கும் சொல்ல போனாக்க எப்படின்னாக்கா தளபதி தான் தனி வழியில போனாக்கா தான் சிங்காம மத்தவங்க பின்னாடி வந்தது வேற. இப்ப கூட்டணியா வந்து சேர்றவங்க வந்து என்ன சேர்ந்துக்கலாம், ஆனா நாங்க சேர்த்துக்க மாட்டோம். ஆனா நாங்க சேர்த்துக்க மாட்டேன்றதோட நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ புரியுதுங்களா? நாங்க தான் அடுத்த சிஎம் இந்த சார் வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இது உங்களோட கருத்து என்ன சார்? சார் என்னோட கருத்து இதுக்கு வந்து நான் முதல்ல நான் ஆரம்பிக்கணும். மே 4 ரிசல்ட் வச்சுல அப்பதான் சொல்லணும் கருத்தை. ஏன்னா அண்ணன் ஆட்சி இது 110 சீட் தேவை, 112 சீட் தேவை. ஆனா கடைசி 108 சீட் தான். எப்படி பார்த்தாலும் அண்ணன் மெஜாரிட்டில தான் இருக்காரு. 2 கட்சியை விட ஆட்சி அமைக்கிறது ஒரு 2 நாள் கட்சியை கொடுத்துருக்கலாம். இவங்க ஏன் லேட் பண்ணாலும் தெரியல. மெஜாரிட்டி காட்ட வேண்டியது சட்டசபை தான், ஆளுநர் கிடையாது. ஆளுநர் ஏன் இழுத்து தெரியல. ஆனா இதுல வந்து நிறைய பிரச்சனை ரிசல்ட் போயிட்டு இருக்கு. இதுல என்ன தெரியல. அண்ணன் ரொம்ப இழுக்க தெரியாங்க. அண்ணன் உட்காந்தா பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. அது பயம் தான் இருக்கு அண்ணனை பார்த்தா. எல்லாரும் வந்து என்ன சொல்றது, சாப்பிட்டவங்க திடீர்னு ஒரு புதுசா சாப்பிட முடியாதுல்ல, பயப்படுறாங்க. பயம் பதட்டம் அந்த இதெல்லாம் அதுல இருக்காங்க. இப்போ வந்து அண்ணன் திருமணம் வந்து நினைச்சாருன்னா நாளைக்கே பண்றதுக்கு முடியும். அண்ணன் பண்ணணும். அவர் பண்ணாம என்ன இழுத்துருக்கா தெரியல. அவர் இழுத்தாருன்னா தப்பெல்லாம் அவர் மேல போயிடும். மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பண்றது சரியில்லைன்னு அவருக்கு தெரிய வந்துற போது அவர் உணர்வாரு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்ப 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இதோட உங்களோட கருத்து என்ன மேடம்? ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியே மனசெல்லாம் அப்படியே புழுங்குது. இவ்வளவு ஆட்சி ரெண்டு பேர் ஆதரவு கொடுக்கணும். திருமாவளவன் கொடுத்துட்டாருன்னா சிஎம் ஆயிடுவாரு. அவர் ஏன்டா இப்படி பண்றாரு இல்லையா? நேத்துல இருந்து நாங்க சாப்பிடவே இல்லை. எங்க வீட்டுக்காரர் 4 நாளா வேலைக்கே போல. ரொம்ப பைத்தியமா இருக்கு. இப்ப நான் வேலைக்கு போயிட்டு தான் வரேன். அதே பிளாட்ல தான் செய்யறேன். ஆனா என்ன பாருங்க உடம்பெல்லாம் ஒதுது. காலையில இருந்து எங்க வீட்டுக்காரர் போன் பண்ணி நியூஸ்ல ஏதாவது சொன்னாங்களா, நியூஸ்ல ஏதாவது இன்னும் இல்ல, அப்படியேதான் போயின்னு இருக்கு. நாங்கெல்லாம் அவரு ஜெயிக்கணும் தானே எல்லாரும் சென்னையில மொத்த பேர் அவருக்கு தானே ஓட்டு போட்டோம். அவர் வருவாருன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இப்ப பாருங்க உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. எப்போ என்ன பண்ணறதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா நாங்க நொச்சு குப்பத்துல இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வரல. எங்களுக்கு வணக்கம் மேடம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சு மெஜாரிட்டியா இருக்காரு. ஆனா இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. இதோட உங்களோட கருத்து என்ன மேடம்? ஓகே, ஆக்சுவலா சார் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து எலெக்ஷன்ல நின்றுதான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், இல்ல அங்க வந்துதான் ஏர்ன் பண்ணோன்ட்டு அவருக்கு இல்லவே இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் அவர் வராருன்னா அவரை என்கரேஜ் பண்ணி ஒரு மாற்றத்துக்காக தான் அவரை நாங்க எடுத்துட்டு வந்தோமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சிருக்காரு. இனிமேலும் அவர் பண்ணுவாரு. இந்த ட்ரஸ்ட் எல்லாருமே சின்னவங்க இருந்து வயசானவங்க வரைக்குமே அந்த ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கு. சோ அவர் வந்தா நல்லா இருக்கும் தான் அவரை நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆனா அவருக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் தருவாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா சினிமாவை தான் நாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு போர்க்களமும் சரி இல்லை எல்லா ஸ்ட்ரகிளுமே நாங்க பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரியாலிட்டியா நாங்க பாக்குறோம். இதுவே எங்களுக்கு பெரிய இதுவாதான் இருக்கு. சோ அவர் வரணும். கண்டிப்பா அவர் வந்தா மட்டுமே இந்த மாற்றத்துக்கான எல்லாமே கிடைக்கும். நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே அவர் வேணும், தேவைப்படும். சோ அவர் வரணும் கண்டிப்பா. அது வந்து நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ரசிகரா பார்த்தேன். இப்ப தளபதியா பார்த்திருந்தோம். இதுக்கப்புறம் சிஎம்மா பார்க்க போறோம்ன்றத நாங்க அதை விட சிஎம்மா பாக்குறத விட அவரை நாங்க எப்பயுமே எங்க தளபதியா அவர் சொல்வாரு எங்க நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு பேசுவாரு. நாங்க என்ன சொல்றோம்னா எங்க உயிரினும் மேலான எங்க அண்ணன் போலதான் அவரை நாங்க பாக்குறோம். அவர் கண்டிப்பா அவர் வரணும். என் பையனா ரொம்ப அவர் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். விஜயங்கல் என்னமா சொல்றீங்க? விஜயங்கல் பிடிக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க. எதுக்கு வந்தோம்? விஜய் மாமாவா? சொல்லுங்க. யார பாக்குறோம்? சத்தமா சக்தியில வருத ஆக்சுவலி எப்பயுமே அவருக்காக எல்லாருமே நிப்போம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவருக்காக நிப்போம் நாங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து 108 இடம் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. ஆமா. இதோட உங்களோட கருத்து என்ன மேடம்? சார் நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இருந்தாங்க அதிமுக டிஎம்கே கட்சி 2 இருந்தது. ஆனா நிறைய மக்கள் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் சார் வந்து வந்திருக்குது. நாங்க ஓட்டு கஷ்டப்பட்டு போட்டோம். நாங்க தமிழ்நாட்டு மக்களே கஷ்டப்பட்டு போட்டோம். ஒரு யூஸும் இல்லாம எதுக்கு அவரை வரவிட மாட்டீங்க வெளியே? நாட்டுக்கு நல்லது செய்வதை விடுங்க. ஒரு 6 months 1 year விடுங்க. நீங்க எதுக்கு மத்த கட்சியாளங்களா நான் எம்எல்ஏ தரமாட்டேன்னு ஒளிச்சியா வைக்கிறீங்க? ஒளிச்சு வைக்காதீங்க. டைரக்டா முன்னுக்கு வாங்க. ஏன் பயப்படுறீங்க விஜய் கண்டு?
விஜய் கண்டு பயப்படாதீங்க, அவர் போயிட்டோம். நாட்டுக்கு நல்லது செய்வோம், எம்ஜிஆர் போல வரணும் வராரு. அவருக்கு எதுக்கு நீங்க முடக்குறீங்க? நாங்க தமிழ்நாட்டு மக்களே பெண்கள் இருந்து வயசான வரைக்கும் எங்க வீட்லயே அத்தனை ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். ஏன் புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் போட்டிருக்கோம். நீங்க எதுக்கு விஜய் பார்த்து மத்த கட்சியால் பயப்படுறீங்க? அவரை விடுங்க, நாட்டுக்கு என்ன செய்யறாரு பாருங்க. எங்க தளபதி விஜய் சார் வந்தாருன்னா எல்லாம் செய்வாரு. சின்ன குட்டிஸ்ல இருந்து எங்க வீட்டுல 2 குட்டிஸும் விஜய் மாமான்னு அன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சிட்டாரு. எங்க வீடு சுத்தம் பண்ணோம். ஏன் சுத்தம் பண்ண எங்க வீட்டுக்கு வருவாருன்னு? ஏன்னா நாங்க அதிமுக பெரிய ஆளுடைய பொண்ணுதான் நான் பேசுறது. ஆனா எல்லா மினிஸ்டரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க ஏடிஎம்கே ஜெயிச்ச ஒண்ணும். சோ அந்த நிலையில எங்க 2 குட்டிஸும் எங்க சின்ன பேரவன் இவன் அன்னைக்கு ஃபுல்லா வீடு சுத்தம் பண்ண சார் பாரு, வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணா. ஏன்னா சுத்தம் பண்ற காலையில எழுந்துச்சு குளிச்சான். விஜய் அங்கிள் மாமா நம்ம வீட்டுக்கு வர போறாருன்னு போன கஷ்டப்பட்டு அன்னைக்கு கூட வீடு சுத்தம் பண்ணாங்க. அதுக்கு என் பெரிய பேரை நான் 5 வயசு ஆகுது. அவ சொன்னா இல்லடா சார் வந்து நம்ம தான் சார் வீட்டுக்கு போகணும் விஜய் சார் வீட்டுக்குன்னு. குழந்தைங்க மனுஷன் வந்து விசில்னு பிகில வாங்கி அச்சுங்கிறாங்க. ஏன் நீங்க வர விட மாட்டீங்க? எதுக்கு அவரை பார்த்து மத்த கட்சியால் பயப்படுறீங்க? நீங்க ஜெயிச்சீங்களா இத்தனை ஆண்டு சார்? அம்மா எம்ஜிஆர் அந்த மாதிரி ஆட்சி ஆளுவாரு. நான் நடிகர் திலகம் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவ்வளவு நல்லதை மக்களுக்கு செய்தாரு. ஆனா அதே போலதான் எங்க தளபதி விஜயும் செய்ய போறாரு. நீங்க ஏன் விட மாட்டீங்க? அவர் எதுக்கு மடக்கி வைக்கிறீங்க? இன்னொன்னு நேத்து வந்து அவர் வந்து மெஜாரிட்டி ஆயிட்டாருன்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆனோம். நான் இத்தனைக்கும் வேலையில இருந்து முடிச்சு வரும்போது சார் அன்எக்ஸ்பெக்டடா நான் மீட் பண்ணேன். நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அந்த ஹாப்பில எப்பவுமே கஷ்டமா அவரு விழவே மாட்டாரு. எப்பயுமே கண்டிப்பா இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு தான் இருப்பாரு. எங்க அண்ணனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் தளபதி we will always there for you. Thank you sir.